2025 +2 பொதுத் தேர்வுகளுக்கு எப்படி சிறப்பாக தயாராகலாம் அப்படின்றதுக்கு வழிகாட்ட இந்த தமிழ் இணையதளத்தில் மாடல் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்கோம். அதை டவுன்லோட் பண்ணி பயன்படுத்தி சிறப்பான மதிப்பெண்கள் பெற வாழ்த்துகள். இந்து தமிழ் திசை நேயர்களுக்கு வணக்கம். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் ஒவ்வொரு பாடமாக எப்படி நல்ல மதிப்பெண் எடுக்கலாம், தேர்ச்சி பெறலாம் என்பதை சொல்வதற்காக உங்களோடு இந்த இனிய சந்திப்பு. இனிது இனிது தேர்வு இனிது என்ற நிகழ்ச்சி மூலம் 12ஆம் வகுப்பு தேர்வில் தமிழில் எத்தனை மார்க் நீங்கள் எழுதுவீங்க? 100 மார்க்கு தேர்வு. ஆனால் நீங்கள் எழுத போகிறது 90 மார்க். ஏன்னா 10 மார்க் நீங்கள் உங்களுக்கு இன்டர்னல் மார்க்காக கிடச்சிடுது, அக மதிப்பீட்டு மார்க்காக கிடச்சிடுது. இப்போ 90 மார்க் எழுதுவீங்க. பாஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் எடுக்க வேண்டிய மார்க் 25. ரிட்டர்னில் 90க்கு 25 எடுத்தால் பாஸ் 12ஆம் வகுப்பு தேர்வில். அதே மாதிரி தான் மற்ற பாடங்கள். இங்கிலீஷில் 90 மார்க் எழுதுவீங்க, 10 மார்க் இன்டர்னல் மார்க்கு, 90க்கு 25 எடுத்தால் பாஸ். மேத்ஸை பொறுத்த வரைக்கும் இதுதான் 90க்கு 10 மார்க் உங்களுக்கு இன்டர்னல் இருக்குது. அதே மாதிரி தான் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இருக்குது பார்த்தீங்களா? இன்னும் ரொம்ப ஈஸியானது. உங்களுக்கு 10 மார்க் இன்டர்னல் மார்க் இருக்குது, 20 மார்க் ப்ராக்டிக்கல் மார்க் இருக்குது. நீங்கள் எழுத போகிறது வெறும் 70 மார்க்கு. இந்த 70ல் எத்தனை மார்க் எடுக்கணும்? நீங்கள் 15 மார்க் எடுத்தால் பாஸ். எவ்வளவு எளிமையாக வச்சுருக்காங்க. +2ல் ஒரு பையன் மிஸ் ஆகிறாங்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு 30 மார்க் ப்ராக்டிக்கல் ப்ளஸ் இன்டர்னல் மூலமாக 30 மார்க் வரைக்கும் அவுட்டர் எக்ஸ்டர்னல் மார்க் வந்துருக்கு. எழுத போகிற 70 மார்க்குக்கு 70 மார்க் பரிசு எழுதி வச்சிங்கன்னா 15 மார்க் எடுத்தால் பாஸ்னா இதை விட எளிமையாக இருக்க முடியுமா? அப்போ இந்த 70க்கு 15 எடுக்கிறது எப்படிங்கிறத நான் பார்ப்போம். 100 மார்க் எடுக்கணும்னா ஒரே கண்டிஷன், எல்லாமே படிக்கணும். சார் 100க்கு 100 எடுக்கணும், நல்ல கோர்ஸ் கிடைக்கணும் எனக்கு அப்படிங்கிறவங்களுக்கு அது எளிமையானது தான். ஒரு 10 வருட வினாத்தாள்களை நீங்கள் தயார் பண்ணீங்கன்னா போதும். இதுக்கு முன்னாடி நடந்த தேர்வுகள்லேருந்து 10 வினாத்தாள் நம்ம முடிஞ்சிருச்சு. நீங்கள் அக்டோபர் எக்ஸாம் சேர்த்தீங்கன்னா, அக்டோபர் ஜூன் எக்ஸாம் சேர்த்தீங்கன்னா 10 வினாத்தாள் கிடைக்கும். 10 வினாத்தாள் எடுத்து நீங்கள் தரவாக ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா போதும். எங்கே சென்டம் எடுக்கிறதுல எங்கே மிஸ் ஆகும்னா, ஒரு மதிப்பெண் வினாவிடைகள் ஏதேனும் 1 அல்லது 2 பாடத்தின் உட்பகுதியிலிருந்து கேட்கப்படும். பாடத்துக்குள்ளிருந்து கேட்கப்படுறது இல்லை, பாடத்துக்குள்ளிருந்து அதுவும் கூட அந்த பாடத்தில் இருக்கக்கூடிய பிளாக் லெட்டர்ஸ், போல்டு லெட்டர்ல கொடுத்துருப்பாங்க. இல்லை உங்களுக்கு தெரியுமா, டூ யூ நோ அப்படின்னு கொடுத்து ஒரு கட்டம் கட்டி கொடுத்துருப்பாங்க. அதுலேயே தான் கேட்க போறாங்க. அந்த இன்டர்னல் மார்க்ஸ், அந்த இன்டீரியர் கொஸ்டின்ஸ் கூட அப்படிதான் வரும். ஸோ 100 மார்க் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணணும்னா, பாடம் முழுமையும் புரிந்து கொள்ள வேண்டும். பாடம் முழுமையும் புரிந்து கொள்ள வேண்டும் படிக்கும். அடுத்து நீங்கள் ஏன்னா கொஸ்டின் அந்த இன்டீரியர் கொஸ்டின் கூட உங்களுக்கு டைரெக்டாக கேட்ட மாட்டாங்க. ரீசன் அசர்டேஷனுங்கிற மாதிரி தான் கேட்பாங்க. நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அந்த கொஸ்டினை புரிஞ்சுக்கலாம், அந்த பாடம் புரிஞ்சிருக்கா, சப்ஜெக்ட் புரிஞ்சிருக்கான்னு கேட்பாங்க. அதனால 100 மார்க் எடுக்கிறவங்களுக்கு ஒரு அசாத்தியமான முயற்சி தேவை. என்ன அசாத்தியமான முயற்சி? பாடத்தை முழுமையாக படிப்பது, உங்களுக்கு தெரியுமாங்கிற பாக்ஸை படிச்சுக்கிறது. வேணா மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய கைடில் அதர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், கூடுதல் வினாக்கள்னு கொடுத்துருப்பாங்க, அதை வேணா படிச்சுக்கலாம். இதெல்லாம் 100 மார்க் எடுக்கக்கூடியவங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஒரே மாதிரி தான். கணிதம், இயற்பியல், வேதியியல், உயிரியல், தமிழ், ஆங்கிலம் 100 மார்க் எடுக்கணும்னா இதுதான் முறை. வேற எதுவுமே 10 வருஷம் கொஸ்டினை ப்ரிப்பேர் பண்ணுங்க. 10 கொஸ்டின் பேப்பர் ஏற்கனவே நடந்த அக்டோபர் மார்ச் கொஸ்டினை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்க. இன்டீரியர் பார்ட்டை படிச்சு இப்போ எல்லா சப்ஜெக்ட்லையும் எப்படி பாஸ் பண்ணுறது முதல்ல. சில ஸ்டூடெண்ட் பாஸ் பண்ணாவே அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம போகலாம். ஒரு டிகிரி கோர்ஸ் கிடைக்கும். டிகிரி போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையோட இன்னொரு பார்ட் உங்களுக்கு புரிஞ்சிடும். என்ன படிக்கலாம், என்ன போட்டித் தேர்வு எழுதலாம் அப்படிங்கிறதான் தெரிஞ்சிடும். அப்போ காலேஜுக்கு என்ட்ரு ஆகணும். இப்போ கல்லூரியிலே தமிழக அரசு உதவித்தொகை கொடுக்குறாங்க. கல்லூரி மாணவர்களுக்கு தமிழ் புதவன் திட்டம் மூலமாக உங்களுக்கு உதவித்தொகை கொடுக்குறாங்க. மாதம் 1000 ரூபாய் கிடைக்குது. அது எதுக்காக அது கொடுக்குறான்னு நீ கல்லூரிக்கு வந்தால் வாழ்க்கையோட அடுத்த கட்டத்தை நீ புரிஞ்சுக்கலாம். அப்போதான் நல்ல அப்போ உருவாகக்கூடிய நட்பு ஓட்டங்கிறது ஒரு நல்ல சைக்கிள் அமையும், உங்களுக்கு நல்ல சர்க்கிளாகவும் அமையும். அந்த சைக்கிள்னு சொன்னதுக்கான உங்கள் லைஃப் லாங் அவங்க வருவாங்க. அப்போ கல்லூரி போகிறதுக்கான வாய்ப்பு உனக்கு முதல்ல கிடைக்கணும். அதுக்கு நீ 12th பாஸ் பண்ணணும். ஜஸ்ட் பாஸ் பண்ணால் போதும் சார் அப்படின்னு நினைக்கிறவங்க, இல்லை சார் இந்த கோர்ஸ் கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு, சரியாக எடுத்துட்டு ஒன்றும் கவலைப்படாதீங்க. நான் சொல்கிறேன், இந்த மெத்தடை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் எளிமையாக பாஸ். இயற்பியல் எடுத்துக்கும்.